வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக மக்களுக்காக எந்த அவமானத்தையும் தாங்க தயார் என்று சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் உருக்கமாக பேசியுள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசின் முதல் பொது பட்ஜெட் வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை தமிழக சட்டசபை கூடியது. மறைந்த இயக்குனர் கே. பாக்யராஜ், பாடகி ஜானகி, எழுத்தாளர் புவியரசு, பூமணி ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசினார். அப்போது அவர் பேசுகையில், தாவேக அரசு அமைந்த பின்னர் மேகதாது தடுப்பணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு வேகம் காட்டி வருகிறது. தமிழக அரசு இதுவரை செய்தது என்ன? அனைத்து கட்சி கூட்டத்தை விவாதிக்க ஆளும் அரசு தயங்குவது ஏன்? டெல்லியில் கர்நாடக முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஒரு மாதத்தில் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். நம் மாநிலமும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போது கூட்டப் போகிறீர்கள்? மேகதாது விவகாரத்தில் இதுவரை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை விளக்க வேண்டும். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய எவ்வளவு காலம் ஆகும் என அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசினார். உடனே இதற்கு முதலமைச்சர் விஜய் பதிலளித்து பேசினார். அப்போது சட்டசபையில் காரசார விவாதம் நடந்தது. முதலமைச்சர் விஜய் பேசுகையில், காவிரி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சில விவரங்களை கேட்டு இருக்கிறார்கள். காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்முடைய உணர்வு ரீதியான ஒன்று. அதனை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளி கூட நமது அரசுக்கு இல்லை. அதற்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்துதான் தீர்மானம் போட்டோம். அதனை கடிதமாக பிரதமருக்கும் அனுப்பி வைத்து இருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துவிடவில்லை. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலும் சரி, மேகதாது அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதிலும் சரி, தமிழகத்தின் உரிமையை கொஞ்சம் கூட நமது அரசு விட்டுத்தரவே தராது. அதுதான் நமது நிலைப்பாடு. கர்நாடகாவில் சில அணைகள் கட்டப்படும் முயற்சிகள் குறித்து 1969 இதே அவையில் விவாதம் நடந்திருக்கிறது. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்பொழுது அணை கட்ட விட்டது யார் என்று கேட்டு மலிவான அரசியல் செய்ய விரும்பவில்லை. அது நமது நோக்கமும் இல்லை. யாருக்கு பெருமை என்றெல்லாம் பார்க்க கூடாது. இது தமிழக மக்களின் பிரச்சனை. காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் மத்திய அரசும் உட்கார்ந்து முடிவு எடுக்க வேண்டும் என்று 1969 இந்த அவையில் பேசி இருக்கிறார்கள். அதன் பிறகு நிலைமை மாறியது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகுவதில் உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. காவிரி பிரச்சனையில் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாமே என்று நினைத்துத்தான் பெங்களூரு பயணத்தை பற்றி யோசித்து கேட்டது நான் தான். இது பற்றி பல கருத்துக்கள் வந்தன. பிரச்சனையை தீர்க்க பாசிட்டிவான சிக்னல் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணத்தில் தான் யோசித்தேன். இன்றைய காலகட்டத்தில் பகை நாடுகளே பேசி தீர்க்க பார்க்கிறார்கள். பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்னவென்று நினைத்தேன். இந்த பயணத்தால் அவமானம் நேர்ந்தால் என்னவாவது என்று கேட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்கிக் கொள்ள நான் தயார். காவிரி விவகாரம் குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் உரிய விளக்கம் அளிப்பார். குறுவை சாகுபடிக்கு ஏற்கனவே அந்த நிவாரணம் கொடுத்தாகிவிட்டது. இது அரசியலிலே நாங்கள்தான் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இது எப்படி தெரியாமல் போனது என்று தெரியவில்லை. முன்ன பின்ன பேப்பர் படித்திருந்தால் நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிந்திருக்கும் என்றும் முதலமைச்சர் விஜய் பேசினார். தமிழக மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. இவர் தற்போது தமிழக மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. தாவேகாவின் செய்தி தொடர்பாளராக உள்ள ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. அரசியலில் முழுமையாக ஈடுபடுவதற்கு முன்பு மூத்த பத்திரிகையாளரான ஃபெலிக்ஸ் ஜெரால்டு யூடியூப் சேனல் நடத்தி சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை வீடியோவாக வெளியிட்டு வந்தார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாளை அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்த நிலையில் அதில் பங்கேற்க திமுக நிபந்தனை விதித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் நலனையும் நம் மாநிலத்திற்கு உரிய பிரதிநிதித்துவத்தையும் பாதிக்காத வகையில் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ள வேண்டும் என்பதே திமுகவின் உறுதியான நிலைப்பாடு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நிலைப்பாட்டில் திமுக இப்போதும் உறுதியாக இருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் தடுமாற்றமும் இல்லை. நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் அலுவல் அட்டவணையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா அறிமுகப்படுத்துவது தொடர்பாக எதுவும் தெரிவிக்கப்படாத நிலையில்
தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்று திமுகவுக்கு அறிவுரை சொல்லும் தகுதி எந்த கட்சிக்கும் இல்லை. தற்போதைய அரசு ஆகஸ்ட் 8ஆம் தேதி அழைப்பு விடுத்திருக்கும் எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டத்திலும் திமுக எம்பிக்கள் கலந்து கொண்டு எங்களது கருத்துக்களை தெரிவிப்பதில் எங்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட முனைப்பு காட்டும் விவகாரம் குறித்து விவாதிக்கவும், தமிழகத்தில் உள்ள கட்சிகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற நிபந்தனையை தமிழக அரசிடம் திமுக முன்வைக்கிறது. புது கூட்டாளியான காங்கிரசின் மனம் புண்படும் என்பதால் மேகதாது விவகாரத்தில் கள்ள மௌனம் காத்துக்கொண்டு ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தொடர்பாக மட்டும் கூட்டம் கூட்டுவதை ஏற்க முடியாது. தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவ உரிமை பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்பட்டால் அதை தடுக்கும் முன்னணி படையாக திமுக இருக்கும். அதே நேரத்தில் இன்றைய சூழலில் காவிரி உரிமையை மீட்பதும் மேகதாது அணையை தடுப்பதும் மிக மிக முக்கியமானவை. தமிழகத்தின் ஒட்டுமொத்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய அவசரம் இப்போது எழுந்துள்ளது. இந்த நேரத்தில் தாவேக அரசு டேக் டைவர்ஷன் அரசியலை மேற்கொள்ள வேண்டாம் என்று அந்த அறிக்கையில் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.